வரதட்சணை. வரதட்சணை பிரச்சனை வந்து காலங்காலமா இருக்கு. இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இப்போ கூட ரீசென்ட்டா ஒரு பெண் வந்து இறந்திருக்காங்க. வரதட்சணையை தாண்டி அவங்க கேஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அவங்க செஞ்சிருக்காங்க. அது இல்லாம இன்னும் நீ ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி பலவேறு ரீசன்ஸ் வச்சு அவங்கள வந்து ரொம்ப சைக்காலஜிக்கலா டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இதில வந்துட்டு ஏதோ இது ஒரு ஆணாதிக்க உலகம் அப்படின்னு சொல்லி கூட நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா ஆண்கள் மட்டும் தான் பிரச்சனைன்னு நம்மளால திட்டிடவும் முடியாது. ஏன்னா வந்து அதில அந்த அந்த வீட்ல இருக்கிற மாமியார் அவங்களும் ஒரு பெண். அவங்களும் இந்த பெண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. தான் வீட்டுக்கு வர மருமகளை வந்து இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இது இந்த மாதிரி பண்ணுறவங்களோட சைக்காலஜி என்னவா இருக்கும்னு கூட எனக்கு தெரியல. லைக் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் 90s 80ஸ்லலாம் சொன்னீங்கன்னா ஓகேப்பா ஏதோ பையனுக்கு வந்து இந்த அப்போவுமே எப்படி யோசிச்சாலும் லாஜிக்கே கிடையாதுங்க. நீங்கள் வந்து சின்னதாக கேட்டாலும் தப்பு தான், பெருசாக கேட்டாலும் தப்பு தான். இப்போ வந்து ஒரு கல்யாணத்தின் போது ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டார், ஆண் பெண்ணுன்னு கிடையாது, ஒரு வீட்டார் இன்னொரு வீட்டாருக்கு வந்து கிஃப்ட்ஸாக வந்து சில விஷயங்கள் கொடுக்கறது உண்டு. எவல்யூஷனரியாக அது அப்படி தான் டெவலப் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நம்ம வீட்டிலேருந்து இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறோம் இந்த பெண்ணை அப்படின்ற மாதிரி தான் எவல்யூஷனரியாக டெவலப் ஆகிருக்கு. ஆனால் அது வந்து ஒரு காலங்காலமாக நடக்க வந்து அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாறி, அது ஒரு சோஷியல் நார்மாக மாறி, அது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக மாறி, அதனால் அது ஒரு தெரியலங்க. லைக் இட்ஸ் வெரி லைக் நம்ம பசங்களாம் நிறைய பேர் வந்து நிறைய தடவை புலம்புறோம். இவங்க மட்டும் வந்து என்ன எவ்வளோ எதிர்பார்க்குறாங்க. ஒருத்தன் வந்து நான் 35 40 வயசில் அடைஞ்சிருக்க வேண்டிய சக்ஸஸை வந்து 25 வயசு ஆகிற ஒரு பையன் வந்துட்டு 28 வயசு ஆகிற ஒரு பையன் வந்து ஆல்ரெடி சொந்த வீடு வச்சுருக்கணும், சொந்த கார் வச்சுருக்கணும், எல்லாம் ஒரு நல்ல வேலை இருக்கணும், அப்போ தான் வந்து நீங்கள் பொண்ணு தரீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு சில டிபேட்ஸ்லலாம் பேசுவாங்க. பட் அதெல்லாம் இருந்தால் கூட அது ஒரு சோஷியல் ப்ரெஷராக பாய்ஸுக்கு இருந்தால் கூட அதனால் யாருமே சாகலையே. பொண்ணு கிடைக்கலன்னு புலம்புறாங்க, யாராவது சேர்த்துருக்காங்களா? கிடையாது. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பெண் வந்து அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு ஒரு ட்ரஸ்ட்டு, இந்த வீடு நம்ம கட்டிக்கிட்ட கணவனும் இந்த வீடும் நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டோடு போகும்போது அவங்க பல பேர் இறக்குறாங்க. நீங்கள் எப்படி இதையும் அதையும் கம்பேர் பண்ணீங்க? வரதட்சணை வந்து மிக மிக கொடிய ஒரு விஷயம். தயவு செஞ்சு அடுத்த தலைமுறை ஆல்ரெடி ரொம்ப கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கட்டின புடவையோட உங்கள் பொண்ணை அமிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பாய்ஸ் இருக்காங்க. ஆனால் ஸ்டில் இதே உலகத்தில் தான் இன்னும் இந்த மாதிரியான நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ லைக் அவங்களோட சைக்காலஜிக்கல் இது கூட எனக்கு புரிஞ்சிக்க முடியலங்க. லைக் வந்து எனக்கு தெரியலங்க. மற்ற கெட்ட விஷயம்லாம் இப்போது ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவனோட மோட்டிவேஷன் என்ன நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அவனுக்கு கொள்ளையடிச்சிக்கணும், அவன் குடும்பத்துக்கு காசு சேர்த்துக்கணும் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தனோட தப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் எதுக்காக அதை பண்ணுறான்னு நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். பட் இங்கே வந்து ஆல்ரெடி 100 பவுன் என்னமோ போட்டுட்டு அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து காசு தரல ஏன் டார்ச்சர் பண்ணுறது வந்துட்டு எனக்கு தெரியல. அவங்களோட மோட்டிவேஷன் என்னதுன்னு எனக்கு தெரியலங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாம் தெரியல, அவங்க வாழ்க்கையில் சொந்த வாழ்க்கையில் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாகவே ரொம்ப சேடிஸ்டிக்காக இருப்பாங்க போல இருக்குது.